சந்தையில் தான் இருக்கோம். மணி 10 தான் ஆகுது. மாடெல்லாம் ஒரு முக்கால்வாசி காலி ஆயிடுச்சு. சந்தை ஆல்மோஸ்ட் வந்து வெறிச்சு ஓடுன மாதிரி இருக்குது. 2 ரீசன் இருக்கலாம். ஒன்று வந்து மாடு வந்து விற்காமல் இருந்திருக்கலாம், இல்லை மாடு விற்றுருக்கலாம். அது வந்து அவங்கள கேட்டதான். ஏன்னா வந்து ரேட்டு ரொம்ப அதாவது டைம் ஆக ரேட்டு குறையுன்னு சொல்லி கூட கொண்டு போயிருக்கலாம். மாடை பார்ப்போம். இன்றைக்கி இருக்கிற மாட்டை பார்ப்போம். கண்ணு நல்லா இருக்குது. நம்ம இன்றைக்கி எருமையை தான் கவர் பண்ணோம். மாடை பெருசாக கவர் பண்ணல. லாஸ்ட் டைம் மாடுக்கிட்ட இடி வாங்கிக்கிட்டேன் எடுக்கும்போது, வீடியோ எடுக்கும்போது. பட் அதனால் எடுக்காமல் இல்லைங்க. ஒருத்தர் நடுவில் வந்துட்டாப்பில் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும். வீடியோ எடுக்கிறது முக்கியம் தான். பட் ஒருத்தங்க வந்தாங்க, நம்ம அவங்களை மதித்து பேசணும். அது டைம் ஆகிடுச்சு. அதனால் மாடு எடுக்க முடியல. அடுத்த வாரம் சந்தையில் எடுக்கலாம். எருமெல்லாம் கவர் பண்ணிட்டேங்க. அதாவது வியூவர்ஸோட விருப்பத்துக்கு நேரில் தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா யாரும் மாடை வந்து பெருசாக வந்து நீங்கள் லாங் வீடியோ போடுங்கன்னு கேட்குறதில்ல. அதனால் மாடை பெருசாக எருமை வீடியோ கேட்குறாங்க. அதனால் இது பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நீங்கள் மாடும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோவும் நாங்கள் கவர் பண்ண ரெடியாக தான் இருக்கோம். இல்லை வாரம் கவர் பண்ணுவேன். பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்வஸ்ட் நான் வந்து டீட்டெயில்டாக எடுத்து போடுவேன். சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்எஃப் மாடு, கெர் மாடு, கிராஸ் மாடு, ஹெச்எஃப் கிராஸு, சிங்கிள் கிராஸு எல்லாமே வரும். ஏன்னா கெர் மாடெல்லாம் வந்ததுன்னா வந்து டக்குன்னு தூக்கிடுவாங்க. ஏன்னா சந்தையில் வந்து கம்மியாக தான் வரும். ஹெச்எஃப் 100 மாடு வருதுன்னா 30-40 மாடு ஹெச்எஃப் இருக்கும். உங்களுக்கு ஹெச்எஃப் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு சூழ்நிலை, அதாவது உங்களுக்கு வந்து நிழலாக இருக்கும், நல்லா கூலிங்காக இருக்குன்னா மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. இதான் என்னோடய சஜஷன். யாருங்க இந்த மாதிரிலாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. மாடெல்லாம் பார்த்து வாங்குங்க. வாங்கினீங்கன்னா இன்சூரன்ஸ் பண்ணுங்க. நம்ம வந்து எதிர்பாராத சூழ்நிலை இருந்தால் நமக்கு வந்து இழப்பீடாச்சும் கிடைக்கும். ஸோ அதனால் இன்சூரன்ஸும் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். யாருங்க இதெல்லாம் பியூர் ஹெச்எஃப். இதெல்லாம் கூலிங்கான கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும். அதாவது கிளைமேட்டை பொறுத்து மாடு எடுக்கணும் நீங்கள் எடுக்கும்போது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மணி 10. நம்ம 10 மணிக்கு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். எனக்கு கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு போனோடனே நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா ஒய்ஃபை வீட்டுக்கு போனோடனே தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் அப்லோட் பண்ணிடுவேன். மாடு வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஏன்னா 10 மணிக்கு குறையாது, 11 மணி வந்து காலியாகும். சன மாடு தான் நிறையா இருக்குது. வாங்கி கட்டியிருக்காங்க. அந்த மாடெல்லாம் பார்க்கலாம் நம்ம. அதாவது மற்றவங்க சொல்கிறாங்க நீங்கள் மாடு வாங்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் மாடு வாங்கணும். சும்மா மாடு வாங்குறேன்ட்டு, அதாவது எல்லோரும் ஊரெலாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன நெசசிட்டி, அதை பொறுத்து தான் நீங்கள் மாடு வாங்கணும். பாருங்க, சவலை கலர் மாடு இருக்குது. அதாவது உங்களோட ஊரோட கிளைமேட்டை பொறுத்து நீங்கள் மாடு வாங்குங்க. பாருங்க, சவலை மாடில் இருக்குது. எல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. சவலை மாடு சூப்பராக இருக்குது. அதாவது உங்கள் அடுத்த ஒரு சூழ்நிலை எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் மாடு வாங்கினீங்கன்னா பாருங்க. இதெல்லாம் பியூர் ஹெச்எஃப் நம்ம பார்க்குறது. இதெல்லாம் நீங்கள் இல்லை உங்களே எடுக்கலாம். என்ன கால்சியத்துக்கு ஆட்டு கொடுக்குறீங்களா? ரொம்ப லாங்கில் போகிறதுன்னா கிலோமீட்டர் கொல்லும் போது. சரி சரி. அதனால அவங்க பார்ட்டி போயிட்டாங்க. போனால் போதும். நம்ம கால்சியம் கொடுக்குறாங்க. பாருங்கள், கால்சியம் அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணுன்ட்டு என்னென்னா இது வந்து கால்சியம் ஜெல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தட் மாடு வந்து சேஃபாக போகும்ன்ட்டு. இது நல்லது தான்.
அங்கே ஒரு மாடு வாங்கி கட்டியிருக்காங்க, சவள மாடு தான். மாடு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒன்று கொடுங்க, நான் சும்மா எடுத்து